மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருக்கு முன்னே நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டகம் அவர்களுக்கு பின் வந்தது. எக்காலம் ஊதி கர்த்தர் ஆசாரியருக்கு முன்பாக யுத்த சன்னத்தாரானவர்கள் நடந்தார்கள். எக்காலங்களை ஊதப்படுகையில் பின் தண்டு பெட்டகத்துக்கு பின்னே சென்றது. அன்புக்குரிய இறை மக்களே, எக்காலம் என்பது போரின் காலத்திலே போருக்கு ஆயத்தப்படுகிற ஒரு அடையாள சத்தம். ஆபத்து காலத்திலே கடற்கரை மற்றும் இயற்கை பேரழிவுகள், பொல்லாத கொடிய நோய்கள் வருகின்ற காலங்களிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு அடையாள சத்தம். ஊரின் கூடுகைக்கு பொதுவான இடத்தில் நின்று எக்காலம் ஊதி அழைப்பார்கள். ஏதாவது மன்னர்கள் காலத்திலே நீதி கேட்பதற்கு எக்காலம் ஊதி சபை ஊர் கூடப்படும். மன்னர் வந்து நியாயம் விசாரித்து நீதியை வழங்குவார். ஆனால் இங்கே கர்த்தருக்கு முன்பாக எக்காலம் ஊதப்படும். ஏனென்றால் உடன்படிக்கையிலே வாசமாயிருக்கிற, உடன்படிக்கை பெட்டியிலே வாசமாயிருக்கிற, பிரசன்னமாயிருக்கிற, நிறைவாயிருக்கிற ஆண்டவராகிய கடவுள் அவர் அந்த எக்காலம் ஊதும்போது ஒரு ராஜாவை வரவேற்பது போல அந்த உடன்படிக்கை பெட்டி எக்காலத்திற்கு பின்னால் வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தவுடனே நாம் நேரே சென்று கொண்டு இருக்கிற நம்முடைய நேர்மையான வழியை விட்டு தீமையான வழிக்கு விலகுகின்ற மக்களாக நாம் ஓடி போகிறோம். ஆனால் இந்த எக்காலம் என்பது கடவுளுக்கென்று எந்த நிலை வந்தாலும் சரி, போரில் வெற்றி இருந்தாலும் சரி, தோல்வி இருந்தாலும் சரி, இயற்கை பேரழிவு இருந்தாலும் சரி, இயற்கையினுடைய மாற்றங்கள் இருந்தாலும் சரி, கொடிய நோய்கள் இருந்தாலும் சரி, எக்காலம் ஊதும்போது மக்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். இந்த எக்காலம் கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் வருவது, ஊதிக்கொண்டு வருவது எதற்காக? உங்களையும் என்னையும் இன்றைக்கு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற, உலகத்தை நோக்கி கொண்டிருக்கிற, உலக சிற்றின்பங்களில் உழன்று கொண்டிருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. இதோ கர்த்தர் வருகிறார், அவருடைய வருகை சமீபம், மனந்திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபம் என்று சொல்லுகிற இறைமகன் இயேசுனுடைய அழைப்பை இந்த எக்காலம் நமக்கு அறிவுறுத்துகிறது, நினைவுறுத்துகிறது. இன்றைக்கும் இந்த எக்கால சத்தம் எப்பொழுதெல்லாம் நமக்கு வாகனத்தில் பயணிக்கும்போது வண்ண விளக்குகள் நம்முடைய பயணத்துக்கு முன் அடையாளமாக, வழிகாட்டியாக பயன்படுத்தப்படுகிறதோ, அதுபோல கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி நமக்கு பின்னால் வரும்பொழுது இந்த எக்காலம் ஊதுகின்ற சத்தம். எக்காலம் என்பது கடவுளுடைய சிந்தனைகளாக வெளிப்படலாம், அவருடைய சித்தங்களாக வெளிப்படலாம், அவருடைய அடையாளங்களாக, செய்கைகளாக, அவருடைய குறிகளாக அங்கு வெளிப்படலாம். ஆனால் நீங்களும் நானும் அந்த அடையாளங்களை கண்டு எச்சரிக்கப்படுகிறவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படி மறந்து போன பிற்பாடு தான் கடவுளுடைய எச்சரிப்பு நம்மை விட்டு அகன்று போகிறது. நாம் பாதாளத்திலே தள்ளப்படுகிறோம், பாவத்துக்குரிய நரகத்திலே அழிந்து போகிறோம். ஆனால் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு உன்னையும் என்னையும் இந்த காணொளி வழியாக கடவுளுடைய எக்காலம் உனக்கு ஊதப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்டால் நீ எச்சரிப்பு அடைந்து உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு உகந்த வழியிலே அவரை தேடுகின்ற மகனாக மாறு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நன்றி 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 ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் நிலைத்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை. பாவத்திலும் பயத்திலும் அவிசுவாசத்திலும் நிலைத்திருந்த எங்கள் வாழ்க்கையை உம்முடைய எக்கால சத்தத்தின் எச்சரிப்பின் வழியாக எங்களை மனந்திரும்பும்படி தைரியத்தோடு உம்முடைய உடன்படிக்கையை சுமக்கிற மக்களாக எங்களை அழைத்திருக்கிறீர். இன்னல் துன்பம் துயர் வந்தாலும் அந்த உடன்படிக்கையை விட்டுவிடாதபடி அதை சுமந்து சென்று உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேர்கிற மனமாற்றத்தை எங்களுக்கு கட்டளையிடும். திருச்சபையும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நிறைந்து காணப்படட்டும். உம்முடைய உடன்படிக்கையின் சத்தம்
ஆண்டவரே, எங்கள் பேராயர், செயலர், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், குருமார்கள் அனைவருடைய உள்ளத்தில் துணிக்கட்டும். இந்த திருச்சபையினுடைய எழுப்புதல் ஆண்டவரை ஒரு சமத்துவ சாதி சமயமற்ற ஒரு திருச்சபையை ஆண்டவரால் காணப்பட உம்முடைய உடன்படிக்கையின் பெட்டி வருவதை உணர்கிறவர்களாக, உம்முடைய நாட்கள் வருவதை உணர்வுகளாக நீர் கொடுக்கிற அந்த எக்கால சத்தம் ஆண்டவரே எங்கள் காதுகளில், அனைத்து மக்களுடைய காதுகளில் துணிக்க உணர்வு பெற உதவி செய்துள்ளோம். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.